ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். நான் தான் ரிமைன். ஸோ இன்றைக்கி ஒரு கண்டென்ட் என்னென்னா சொல்கிறேன். என்னென்னு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சின்ன வீடியோ போடுறேன். எல்லா வீடியோ தான் சொல்கிறேன், ஏன்னா ரொம்ப கழிச்சு எல்லா வீடியோ போடுறதுனால தான் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறோன்னா, என் ஹெல்மெட்டுக்கு வந்து செராமிக் போட போகிறோம். ஸோ யார்ட்டம்னா நம்ம வழக்கமாக அஸ்யூம் ரோடு தான், கராஜ் 91 தான். ஸோ பார்த்தீங்கன்னா ஷாப்போட நியூ லொக்கேஷன் எல்லாமே நான் காமிக்கிறேன் இந்த வீடியோவில். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்மெட் ரொம்ப ஸ்க்ராட்ச் டாட் ரொம்ப இருக்கா, சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் டாட்ஸ் நிறைய இருக்குது. சும்மா செராமிக் கூட கொஞ்சம் ஹெல்மெட் நல்லா மெயின்டைன் பண்ண சொல்லிட்டு அதை பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இது வந்து அதுவும் நாளைக்கு தான், சண்டே தான் நாளைக்கு பண்ணலான்னு தான் இருக்கும். இன்றைக்கி வந்து 2 வண்டி ரிவீல் பண்ணுறாங்க இங்கே. ஸோ அது வந்து அந்த ரிவீல் வந்து சும்மா இந்த வீடியோ ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து ஆரம்பித்து நாளைக்கு முடிப்போம் இந்த வீடியோவை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து RX வீடியோ ஜாயின் பண்ணுறேன். சின்ன வீடியோ ரொம்ப எடுக்கல நான், அது நிறைய பேர் இருந்தால எடுக்க ஒரு மாதிரி இருந்துச்சு, எடுக்கல. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு முகம், ஒரு நல்ல ஒரு யூடியூபர்னு சொல்லலாம். அவர் வந்து சோல் ரைடர் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சீங்க. அவர் வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணி கொஞ்சம் நல்லா வேறு இடத்துல கொஞ்சம் ஸ்டிக்கரிங்ஸ்லாம் பண்ணிட்டு இங்கே வந்து ரிவீல் பண்ண போகிறாரு. அந்த வீடியோ வந்து அப்படி காமிக்கிறேன் பின்னாடி. ஸோ இப்போ அந்த RX ரிவீல் பண்ண போகிறாங்களா, அதோட சும்மா அந்த பாப்பர்ஸ்லாம் இருந்துச்சு, சும்மா அப்படி கூட்டிகிட்டு ஓரமாக வச்சுட்டு அப்படியே வந்தோம். ஸோ அதுக்கு மேலே சேனல் புதுசாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிட்டு அதை அப்படியே ஆள் மட்டும் போயிருங்க. அப்புறம் நான் ஒரு வீடியோஸ் மட்டும் டக்கு செய்கிறோம், ஓகேவா? ஸோ என் கேமரா வேறு இப்போ பிரச்சனை மாட்டிருந்துச்சு, என் ஃபோன் கேமரா. சரி பண்ணிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த வண்டி வெளியே எடுத்து வந்தாங்க. நான் ரிவீல் பண்ணுறப்ப இந்த வீடியோவை காமிக்கிறேன், அப்படியே யாராவது இருக்காங்க. ஸோ த ரிவீல் இன் 3, 2, 1 பை பீஸ். நம்ம டே 2 சண்டே. ஸோ சொன்ன மாதிரி வந்தாச்சு நம்ம ஹெல்மெட் பாலிஷ் கூட. ஆக்சுவலி பார்த்தா இந்த லைட் எடுத்து பார்த்தா தான் எனக்கு தெரியுது ஹெல்மெட் எவ்வளோ ஸ்க்ராட்ச் இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்களே பாருங்களேன். ஆனால் உங்களுக்கு தெரியாது, எங்கே எனக்கு தெரியுதா, இது ஃபுல்லாகவே ஸ்க்ராட்ச் தான். ஸோ இப்போ தான் நல்லாவே தெரியுது இது பார்க்குறப்போ. இந்த இடத்துல நிறையா இருக்கும் பாருங்கள், தெரியுதா? ஏகப்பட்ட அடிங்க. ஆனால் ஒரு நார்மல் வீடியோஸில் பார்க்குறப்போ நல்லா அப்படியே பலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஏகப்பட்ட ஸ்க்ராட்ச் இந்த ஹெல்மெட்டில். ஸோ அதனால் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணலாமே சொல்லிட்டு தான் பாலிஷ் போட்டுருக்கோம். ஸோ எனக்கு அப்படியே பாலிஷ் போட்டு அது கூட செராமிக் போலான்னு இருக்கும். ஸோ இந்த ஸ்டிக்கர் பிக்கணும், இந்த எஸ் மட்டும் பிஞ்சிருச்சு. ஸோ இதுவும் நான் வந்து இன்ஸ்டாவில் சும்மா ரீல் மாதிரி போட்டிருப்பேன், அதை போய் செக் பண்ணி பாருங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே இருக்கும். ஸோ ஓகேவா? அந்த நீங்கள் ஜிடியோட வீடியோ பார்த்துருப்பீங்க, அது நல்லா இருந்துக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலி நான் RX வீடியோவும் போடலான்னு பார்த்தேன், ஆனால் RX வீடியோ வந்து போட வேணான்னு சொல்லிட்டு விட்டேன். பார்ப்போம். நேற்று கடையே ஃபுல்லாக இதாக இருந்துச்சுங்க, எப்படி சொல்கிறது, கலகலப்பாக இருந்துச்சு. 2 வண்டி ரிவீல் பண்ணாங்க, ஃபுல்லாக கூட்டமாக இருந்துச்சு. இன்றைக்கி ஃபுல்லாக அப்படி காற்று வாங்குதா. ஸோ அதனால் பார்ப்போம். சரி, இப்போ நம்ம வந்து ஹெல்மெட் பாலிஷ் போடுறது அப்படியே பிஃபோர் ஆஃப்டர்னு சொல்லி அப்படியே விலாகில் போடுறேன். ஓகே, பாலிஷ்க்கு முன்னாடி அப்புறம் பாலிஷ் அப்புறம் அந்த ஃபினிஷே வேறு லெவலில் இருக்குது. இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தா எனக்கு புது ஹெல்மெட் எனக்கு வாங்கினப்போ எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி ஃபீல் எனக்கு இப்போ இருக்குது. ஸோ அது வந்து காமிக்கிறேன் உள்ளே போயிட்டு. அதுக்கு முன்னாடி இந்த கடை, புது கடை ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அந்த கடையோட லொக்கேஷன் எங்கேன்னு சொல்லி நான் காமிக்கிறேன், எல்லாமே அட்ரஸ் எல்லாமே சொல்கிறேன் நான். சரிங்களா? ஸோ நம்ம வந்து இங்கே நிற்கிது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட் அது தாங்க. இது என் பேரில் இன்சைட் பைக்கை நம்ம சேனலோட பேரை யூஸ் பண்ணி நிறைய பேர் வாங்க சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் என்ன ஒர்க்கோ சொல்லுங்கள், அவரால் முடிஞ்ச டிஸ்கவுண்ட் பண்ணி தருவார். ஆனால் இப்போ தான் அவர் புது ஷாப் இதுவும் ஓப்பன் பண்ணிக்காரா. ஸோ அதையும் மெயின்டைன் பண்ணி பண்ணால் கொஞ்சம் இப்போ ரைட்டாக தான் இருக்குது. ஸோ அதனால் உங்களால் கொஞ்சம் சப்போர்ட் தாங்க அவருக்கு, ஓகேவா? ஸோ இன்னும் கொஞ்ச நாள் சர்வீஸ் கொஞ்சம் கொண்டு வரோம் ஐடியா இருக்கா, என்ன கன்ஃபார்மான சொல்லிட்டு தெரில. சர்வீஸ் கொண்டு தான் நம்ம வந்து அதுக்கும் நம்ம வந்து நம்ம வண்டி சர்வீஸ் விட்டு பார்த்துட்டு நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வாங்கிப்போம். ஸோ இப்போ அது அப்படியே வந்து அது கடையோட லொக்கேஷன் காமிக்கிறேன். பேக் கேமரா ஃபோனில் எடுக்கிறேன்னா GoPro வந்து Hero 7 பழசாயிடுச்சு ரொம்ப. ஸோ அதனால் வந்து ஃபோனில் எடுத்துகிட்டு ஃபோனே iPhone 12 பழசு தான். சரிங்க, அப்படியே கடை லொக்கேஷன் பேக்கில் காமிக்கிறேன். பை. ஸோ கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வேளச்சேரி அந்த பாலம் தெரியுமா, இந்த சரணாசூர் பாலம். நானே இங்கே எங்கள் ஏரியாவுக்கு புதுசு இல்லை, இந்த ஏரியாவுக்கு புதுசானா லைக் எக்ஸாக்டாக எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாடர்ன் ஜூஸ் கடை, அப்புறமேட்டு 5 ஃபுட் ஸ்ட்ரீட்டு நிறையா எங்கள் லைனில் இருக்கும். ஸோ இந்த பார்த்துக்கோங்க, நம்ம காமாட்சி ஹாஸ்பிட்டல், இந்த காமாட்சி ஒன் சைடு இருக்குது. இந்த சைடு வந்தோம்னா அப்படியே இந்த சைடு அந்த சிக்னலுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் எங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வேறு 91 இருக்கும். ஸோ பக்கத்தில் நிறைய ஷாப்ஸ் இருக்கும். ஜூஸ் பாக்ஸ்னு சொல்லிட்டு சொன்னால் தெரியும்னு நினைக்கிறேன். ஜூஸ் பாக்ஸ் பக்கத்தில் கொஞ்சம் தூரம் பக்கத்தில் இருக்கீங்க. அது பக்கத்தில் எல்லாம் மாடல் அது ஒரு ஜூஸ் கடை தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிச்சுன்னா. ஸோ புது ஷாப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா அதே தான், ஹோம் வாஷ், டீட்டெயிலிங், பிபிஎஃப், செராமிக் கோட்டிங், பைக் பெயிண்டிங்கு, பைக் மாடிஃபிகேஷன், அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நிறையா பண்ணுவாங்க. ஸோ பைக் வாஷ் தரமாக இருக்கும். லைட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி செராமிக் கடை வச்சுக்க மாதிரியே வச்சுருக்காங்களா. நான் ஒரு வீடியோ இன்ஸ்டாகிராமில் போட்டு நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி தான் தெரிஞ்சிருக்கோம். அது வந்து ஒரு சூப்பரான வீடியோ எடிட் பண்ணி போட்டிருந்தேன்.
ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த அந்த வாட்டர் வாஷ் ஃபோம் வாஷ் தரமாக இருக்குது அவங்க பண்ணுறது. ஸோ இப்போ வந்து இப்போ தான் ஒரு 2 இப்போ எம்டி முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்து எஃப்சி கழுவிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே வந்தோம்னா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு பிரியாணி கடை, பிரியாணி ஷாப் வருது. ஸோ அதனால் என்னாச்சுன்னா பின்னாடி இருக்க இடம் தான் அவருக்கு வந்து கொஞ்சம் தர மாதிரி ஆகிப்போச்சா. ஸோ அதனால் ஒரு சின்ன ட்ராபேக் ஆகிடுச்சு கடைக்கு. ஸோ உள்ளே இருக்கனால நிறைய பேர் தெரியாது. ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா தரமாக இருக்கும் உங்களுக்கு ஒரு இந்த கடையோட இதுவாக இருக்கட்டும். ஸோ இது வந்து ஃபுல்லாமே அவங்க இடம் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்வீஸ் ஒன்றும் இந்த லைட் இல்லையே. ஸோ நான் பகல் இன்னும் காமிக்க வேறு விளாக்கில் எதாவது போட்டோன்னா. ஸோ இது ரெண்டுமே சர்வீஸுக்காக வச்சுருக்காங்க. ஆனால் வண்டி பெயிண்டிங்லாம் பார்த்தா பழைய கடையில் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து அந்த கடை க்ளோஸ் இல்லை, அந்த கடை ஒர்க்கிங்கில் இருக்குது. நீங்கள் அந்த கடை உங்களுக்கு கிட்டனாலும் அந்த கடையை விசிட் பண்ணலாம், இந்த கடை கிட்டனா இந்த கடையை நீங்கள் விசிட் பண்ணலாம். ஸோ அப்படியே நம்ம இந்த கடை உள்ளே போவோமா, உள்ளே போகிறேன் அப்படியே ஃபுல்லாத்தையும் காமிக்கிறேன். நான் அப்படியே ஹெல்மெட்டையும் காமிக்கிறேன். அப்படியே திறந்தோம்னா டீம் கிராஸ் ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருக்காங்களா. ஸோ அப்படியே நம்ம உள்ளே போனோம்னா இங்கே கடை இருக்குது. அப்படியே பார்த்தோம்னா ஃபுல்லாக இங்கே ஃபுல்லாக இந்த மெட்டீரியல்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம இங்கே வந்தோம்னா ஃபுல்லாக லைட்டிங் தான். நம்ம ஃபுல் டீட்டெயிலிங் மாதிரி ஃபுல்லாக செலவு பண்ணியிருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா அன்றைக்கி மழை பெஞ்சதில் வந்து 3 மட்டும் ஃபியூஸ் போயிடுச்சு. ஸோ இங்கே வந்து பஜாஜ் 91 சொல்லிட்டு ஒரு பேட்சிங் ஒட்டிருக்காங்க. நீங்கள் நிறைய பேர் விளாகில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என் விளாக்லையும் பார்த்துருப்பீங்க, ஐ மீன் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படின்னு எடுத்துருந்தோம்னா சேனிங் உட்காந்துருக்கான், மூஞ்சி காமிக்க மாட்டான். ஸோ இதான் நம்ம அஸ்வின் ப்ரோ. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்மெட்டுக்கு பாலிஷ் போட்டு இங்கே நிற்கிது. ஸோ கொஞ்ச நேரம் கை வைக்க வேணான்னாங்க. அப்போ அவன் சேனாவுக்கு சும்மா செராமிக் போட்டிருக்கு, அந்த அவங்களோட ஷைனினஸ் தெரியுதா. ஸோ ஹெல்மெட் பார்த்தா புது ஹெல்மெட் மாதிரி இருக்குது. நான் வயசு மாட்டிட்டு ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி எதை வச்சு பண்ணணும் எதனால பண்ணணும்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஸோ இந்த இது வச்சு தான் நம்ம நார்மலாக பைக்குக்கு போடுவோம்ல, பைக்குக்கு போகிற பாலிஷ் வச்சு தான் இது மாதிரி ஐ மீன் அந்த மிஷின் வச்சு தான் போட்டிருக்காங்க. இந்த ப்ரெஷ் மட்டும் சின்னது ஹெல்மெட்டுக்கு போடுற மாதிரி. அப்புறமேட்டுக்கு எந்தெந்த இது காமிக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாலிஷ் வந்து 2 லேயர் போட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து காம்பவுண்டிங் சொல்லுவாங்க. ஸோ அந்த பாலிஷிங்கில் வந்து ஃபஸ்ட் காம்பவுண்டிங் சொல்லிட்டு போடுவாங்க 2 லேயரு. ஸோ 3 ஸ்டெப் அது போட்ட வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இது வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கிரெயின்ஸ் தெரிஞ்சுட்டு மேலே இருக்க கிரெயின்ஸ்லாம் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் தெரியும் உங்களுக்கு அந்த கிரெயின்ஸ், அது வந்து கீழே வந்ததுனால கொஞ்சம் பொட்டு வந்ததுனால ஒரு பிரச்சனை இல்லை. அதனால அப்படி இருக்காது. அப்படியே சுற்றி காமிக்கிற பாருங்க. இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும் புது ஹெல்மெட் மாதிரி இருக்குது. இப்போ நேரில் பார்த்தா எனக்கு தெரியும் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இன்டர் கேமரா மாட்டினோம் அதில் வேறு. ஸோ இது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஃபினிஷிங்காக புது ஹெல்மெட் ஃபீல் எனக்கு தருது. ஸோ ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் கிட்ட அந்த ஹெல்மெட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு டிசப்பாயின்மெண்ட் தந்ததே கிடையாது. ஸோ ஸ்டில் இந்த ஹெல்மெட்டை மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பேடிங் எல்லாமே ஒரு நல்ல லைஃப் வந்திருக்கு. ஸோ இந்த கதைக்கு வரேன். ஸோ அந்த காம்பவுண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 to 3 லேயர்ஸ் போடுவாங்க. இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தா ஃபினிஷிங் சொல்லிட்டு அடுத்த லிக்விட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜெர்மன் ப்ராடக்ட்டு இம்போர்ட் பண்ணி வாங்கியிருக்காங்க. இதுவே வந்து 4500 ஒரு பாட்டில். ஸோ 2 வாங்கி இதில் போட்டிருக்காங்க. ரேட்டு நம்ம பாட்டி காமிக்கிற பாருங்க. இது வந்து 3300. இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ எங்கே இல்லை கொஞ்சம் இது இல்லைங்க, இது 4500 சொன்னார். ஸோ பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இதுவும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தா ஃபினிஷிங் போட்டு இதோட நிறுத்த மாட்டாங்க. இதோட நிறுத்தி இது போட்ட அப்புறம் செராமிக் கோட்டிங் வந்துருக்கு. ஓகே லிக்விட் தான். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த செராமிக் லிக்விடு. ஸோ இந்த ட்ராப்பை விட்டு நம்ம வந்து இது பண்ணுவோம்ல, இந்த எப்படி சொல்கிறது ஸ்க்ரப் பண்ணுவோம்ல ஹெல்மெட்டில், அது அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க நீங்கள். சரி இந்த லிக்விட் யூஸ் பண்ணுறது ரெண்டுமே இந்த நான் டாப் பிராண்ட்ஸ் தான். ஸோ வந்து நம்ம அஸ்வின் ப்ரோ எவ்வளோ பெரிய ப்ரொஃபஷனலோ அதே மாதிரி தான் அவர் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸும் ப்ரொஃபஷனலாக இருக்கும். ஸோ ஹாய் சொல்லுங்கள். ஸோ இப்போ ஹெல்மெட் வந்து அப்படியே ஃபுல்லாக புதுசாக இருக்குது. ஸோ அப்படியே நான் தான் வீடியோ பார்த்துருப்பீங்க. சும்மா லைட்டு சுற்றி காமிச்சிட்டு இந்த விளாகை முடிச்சுக்கிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு 1 வீக்காக இங்கே தண்டமாக சுற்றிட்டு இருக்கோம். ஸோ இந்த லேப்டாப்பில் வந்து கேம் விளாண்டுருந்தேன். ஒரு மெக்கானிக் கேம் இருந்துச்சு, என்ன கேம் வருதுன்னு தெரில. ஆஃப் ஆகிட்டேனே. ஒரு கேம் விளையாண்டுருந்தேன் நான், ஏதோ மெக்கானிக் சிமுலேட்டர்னு நினைக்கிறேன். சூப்பராக இருந்துச்சு இந்த லேப்டாப் விளையாண்டுருந்தோம். ஸோ அப்படியே லேப்டாப் விளையாண்டுட்டு வந்து கேமராவில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு சேண்ட் ஃபோட்டோவில் இருக்கும் காமிக்கிறேன். இங்கே ஃபுல்லாக ஒரு சும்மா தண்ணி குடிக்கிற இடம். ஸோ இங்கெல்லாம் இப்போ தான் கடை ஓப்பன் பண்ணி கொண்டாடலாம். அதுதான் ஸோ ஆனால் கொஞ்சம் ரேக்லாம் இங்கே வாங்கி கொஞ்சம் ஐடியாஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஸ்பீக்கர்ஸ் இங்கே பாட்டு வந்தோம்னா உட்காந்து பாட்டு கேட்டுட்டு இருக்கோம். ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் மாதிரி ஆரம்பிக்க போகிறாரு. ஸோ அதோட ஒரு முதல் படி தான் இது. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு GoPro 91 ஆட்டோ கிரெடிட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு வாஷ் அண்ட் ட்ரை கிட்டு. என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிலே போட்டு போகிறோம் வாஷிங் க்ளவ் அண்ட் ட்ரையிங் டவல். திறந்தோம்னா நமக்கு வந்து இல்லை ப்ரோ சும்மா சொல்லுவோம். ஸோ நம்ம சரி க்ளவ் இல்லை, எனக்கு க்ளவ் மாதிரி நம்ம இது வந்து நம்ம வந்து வாட்டர் வாஷ் பண்ணுறதுக்கான அந்த இது மைக்ரோஃபைபர் கிளாத்து, அப்புறமேட்டுக்கு வந்து ட்ரை கிளாத்து, ரெண்டுமே மைக்ரோஃபைபர் தான். இவர் யூஸ் பண்ணுற கிளாத் அப்படி இருக்குங்க. ஒரு பிட்டு நான் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு போனேன். தரமான கிளாத்து. ஸோ இவரோட
இவரோட ஃப்ரெண்டு கிட்ட உங்களுக்கு ஸோ அவரோட இதுதான் நினைக்கிறேன். ஸோ கஸ்டமர்ஸ் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ரெண்டுமே வந்து இம்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸ் மாதிரி தான் அவர் யூஸ் பண்ணுவார். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்ஃபார்ம் வந்து நீங்கள் அதை வாங்கிக்கலாம். ஸோ தரமான இது ஒரு எப்படி சொல்கிறது கிளாத்தாக இருக்கும், நல்லா யூஸ் பண்ணுற கிளாத்தாகவும் இருக்குது சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. நான் சொல்கிறேன் நான் எடுத்து போன கிளாத் வந்து இதுவே சூப்பராக இருக்கும். ஆனால் இதோட அடுத்த வருஷன் மாதிரி போட்டிருக்காங்க, எடுத்து வந்திருக்காங்க இப்போ இம்போர்ட் பண்ணி. ஸோ வந்து உங்களுக்கு அந்த பைக் கழுவுறதுக்கு ஸோ அந்த நல்லா நீங்கள் பைக்கை பற்றி நல்லா கேர் பண்ணிட்டு இருப்பீங்கன்னா அவங்க வந்து கன்ஃபார்ம் இந்த மாதிரி கிட்ட ஒன்று வாங்கிக்குவேன். ஸோ இதோட நாங்கள் அப்புறம் மேர்ச் கொஞ்சம் ஆரம்பிக்கலான்னு இருக்கோம். அவரோட சேர்ந்து அது மேர்ச் ஆரம்பித்தா அதுவும் நான் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வாங்கிக்கலாம். வாங்கி நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். டிஷர்ட்ஸ் ஸ்டிக்கர்ஸ் கீ செயின்ஸ் அந்த மாதிரி நிறைய நீங்கள் வந்து மேர்ச் மாதிரி க்ரியேட் பண்ணி வந்து நாங்கள் போகலான்னு இருக்கோம். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது. எல்லாம் நல்லது நடந்தால் ஓகே தான். இந்த ஹெல்மெட் அவங்க போடுறது ஃபுல் சாட்டிஸ்ஃபைட் நான். ஸோ புது ஹெல்மெட் நான் ஃபீல் பண்ணுறேன். இதோட காஸ்ட்னு சொல்லிட்டு இது எனக்கு தெரிஞ்சு அவர் ஹெல்மெட் இப்போ பாலிஷ் பண்ணலாம்னு சொல்லிட்டு தெரியல எனக்கு. ஸோ கொஞ்சம் இப்போ நாங்கள் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறதா இதுவே பண்ணி கொடுத்தாரு. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என் மூலமாக யாரும் அவன் மூலியம் சேனல் மூலியமாக கொஞ்சம் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறதுனால நாங்கள் இதுக்கு கொஞ்சம் பேசி பார்க்குறோம். இது வந்து அஃபிஷியலாக பண்ணுறது கிடையாது, பைக்ஸ் மட்டும் தான் பண்ணுறாங்கனால நம்ம வந்து என்ன பண்ண முடியும். சரி ஓகேவா. ஸோ அதெல்லாம் பார்ப்போம். கன்ஃபார்ம் எடுத்தாங்கன்னா எனக்கு ரெடியும் பண்ணுங்கள், கன்ஃபார்ம் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ ஓகேவா. ஸோ இந்த வீடியோ நான் எதுவும் முடிச்சுனேன். ஸோ ரொம்ப வரலாம் இருக்கிறது இல்லை. இந்த வீடியோ பிடிச்சவங்க நம்ம லைக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை நிறைய பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ நம்ம கொஞ்சம் வளர முடியும். ஓகேவா. ஸோ மீண்டும் வந்து சொல்லி